டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா, குழந்தைங்களை பற்றி தான் பேச போகிறோம். குழந்தைங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கணுன்னாக்கா ஒரு 5 பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்கள் குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. அந்த 5 பாயிண்ட்டு சைல்டுக்கு மட்டும் இல்லை, அடல்ட்ஸு பெரியவங்களும் ஃபாலோ பண்ணாக்கா ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. என்ன அந்த 5 பாயிண்ட்டு? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ப்ராப்பர் ஸ்லீப்பு, செகண்ட் பாயிண்ட்டு ப்ராப்பர் உணவு, தேர்ட் பாயிண்ட்டு மொபைலு, மேக்ஸிமம் மொபைல் ஃபோனை அவாய்ட் பண்ணுறது, ஃபோர்த்து பாயிண்ட்டு ஃபிசிக்கலி ஒர்க் அவுட்டு, ஃபிஃப்த்து பாயிண்ட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இந்த 5 பாயிண்ட்டு ஃபாலோ பண்ணாக்கா பசங்க நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. ஸோ வந்து சைல்டு மட்டும் இல்லை, அடல்ட்ஸு கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ வந்து சைல்டு வந்து ஃபுட்டு எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா, பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 7:30 8:30 கரெக்ட் டைமு. ஸோ அந்த 7:30 to 8:30 சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 12 o'clock சும்மா பசி அந்த மாதிரி கபகபன்னு இருக்கும். கரெக்டாக அந்த மதியம் லஞ்சு என்ன டைமிங் பண்ணுனாக்கா 12லேருந்து 1:30, 12 o'clock சாப்பிட்லாம், 12:30 சாப்பிட்லாம், 1 o'clock பிஃபோர் சாப்பிட்டா ரொம்ப சூப்பர். சப்போஸ் இல்லை 1:30 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஈவினிங் டின்னர் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி 6:30லேருந்து 7:30 ப்ராப்பர் டைமிங். சைல்டுக்கு அதுதான் ஃபுட்டு கரெக்ட் டைமு. ஒரு 6 மணிலேருந்து 7:30 மணிக்கு சாப்பிட்டாங்கனாக்கா ஒரு மணி நேரம் குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்கனாக்கா கரெக்டாக வந்து ஒரு 9 மணிக்கு பெட்டுக்கு போயிட்டாங்கனாக்கா தூங்குனாங்கனாக்கா காலையில் ஷார்ப்பாக அவங்களே 6 o'clock இல்லை 5 o'clock அவங்களே எழுந்திருப்பாங்க. யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணா. ஏன்னா ப்ராப்பர் ஃபுட்டு எடுக்கும்போது அவங்க வந்து சாப்பிட்டுட்டு அவங்க 1 hour வந்து ஸ்லீப்புக்கு முன்னாடி 1 hour அப்படியே கொஞ்சம் விளையாடிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, விளையாடினா வீட்லேயே. ஸோ வந்து விளையாடிட்டு போகும்போது அவங்களுக்கு அந்த சாப்பிட்ட ஃபுட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகும். தூங்கும்போது ப்ராப்பர் ஸ்லீப் வரும். ஸோ வந்து காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்துக்குவாங்க. காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கும்போது பசங்க பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஸோ மென்டலி ஃபிசிக்கலி ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. ஸோ நம்ம காலையில் குழந்தைங்க சீக்கிரம் எழுந்திருக்கணுனாக்கா நைட்டு சீக்கிரம் தூங்கினா மட்டும்தான் அதை முடியும். நம்ம நைட்டு லேட்டாக தூங்கிட்டு காலையில் சீக்கிரம் குழந்தைங்கள எழுப்பி விட்டிங்கனாக்கா அவங்களோட ஹெல்த்து வீணாக போயிடும். ஏன்னா ப்ராப்பர் ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம அதே மாதிரி ஃபுட்டை பற்றி நம்ம பேச போகிறோம். குழந்தைங்களுக்கு ஃபுட்டு எப்படி கொடுக்கணுன்னாக்கா அளவு சாப்பாடு தான் கரெக்டு. சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஃபுட்டு ஹெவியாக கொடுத்தாக்கா பசங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு ஹெவியாக ஃபுட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்தாக்கா பசங்க ஆரோக்கியமாக இருக்க மாட்டாங்க. அளவு சாப்பாடு தான், அது பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, லஞ்சாக இருந்தாலும் சரி, டின்னராக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு அளவு சாப்பாடு தான் ப்ராப்பர் வே. அந்த காலத்துலாம் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து பேரண்ட்ஸு, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குனாக்கா சின்ன ஒரு பவுல் மாதிரி வச்சுக்குவாங்க. ஸோ அதில் தான் அளவு சாப்பாடு தான் போட்டு கொடுப்பாங்க. ஸோ வந்து இப்போ குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்றதுக்காக வந்து நம்ம வந்து அதிகமாக கொடுத்தோம்னாக்கா அதுவே அவங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். ஏன்னா ப்ராப்பராக ஜீரணம் ஆகாது. ஸோ அளவு சாப்பாடு கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சாப்பாடு வந்து வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, ஸோ வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அடல்ட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கக்கூடாது. குழந்தைங்களோட குடல் பார்த்திங்கனாக்கா ரொம்ப மென்மையாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபுட்டு கொடுக்கணும். நம்ம வந்து சரி நிறைய கொடுத்தாக்கா பசங்க ஆரோக்கியமாக இருப்பாங்கன்றதுக்காக அடல்ட்ஸு சாப்பிட்ற மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது. அப்போல்லாம் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கனாக்கா ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடியே போய் பாருங்களேன். அது வந்து தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து அளவு சாப்பாடு தான் கொடுப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, லஞ்சாக இருந்தாலும் சரி, டின்னராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ ப்ராப்பர் ஸ்லீப், ப்ராப்பர் ஃபுட்டு. நெக்ஸ்ட்டு, குழந்தைங்க கிட்ட வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து கொடுக்கறத நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாக்கா ரொம்ப சூப்பர். இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஒருவேளை ப்ராப்பர் ஸ்லீப் எடுத்தாலும் சரி, இல்லை ஃபுட்டு எடுத்தாலும் சரி, ஃபோன் அதிகமாக பார்க்கும்போது அவங்க பிரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாகவே வச்சுருக்கோம். அப்போ என்ன ஆனாக்கா தூக்கம் வரதை கம்மி பண்ணிடும். அவங்க ஃபோன் பார்க்க பார்த்தீங்கன்னாக்கா பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கோம். ஸோ கண்ணில் இருக்கிற நர்வஸ் எல்லாம் ரொம்ப மென்மையானது. நம்ம வந்து கொஞ்ச நேரம் பார்த்தா பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம்னா பரவாயில்ல. ஸோ சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ என்னன்னாக்கா கண் ப்ராப்ளம் வரும். 100% பார்த்தீங்கன்னா ஐ ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, நர்வஸ் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது, பிரெயின் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
இது வந்து சைல்டுக்கு மட்டும் இல்லை, அடல்ட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. குழந்தைங்க கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிங்கனாக்கா ரொம்ப சூப்பர். இப்போ ஃபோன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஃபோனில் வந்து நிறைய விஷயம் இருக்குது, கெட்ட விஷயமா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. ஆனால் நம்ம ஃபோன் அதிகமாக கொடுக்கும்போது குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா பாசிட்டிவ் எடுத்துக்க மாட்டுறாங்க, நெகட்டிவ் தான் அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ ஸ்டடீஸு சிலது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபோனில் படிக்கிற மாதிரி அந்த டைமுக்கு ஒன்றா கூட கொஞ்சம் கொடுத்துருங்க. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ அடல்ட்ஸும் அதே தான். இப்போ நம்ம வந்து நல்லா தூக்கம் வரும், அந்த டைமில் டங்குன்னு ஒரு மெசேஜ் வரும், எடுத்து பார்த்தோம்னாக்கா நம்ம பிரெயின் ஆக்டிவ் ஆகிடும், அதுக்கப்புறம் தூக்கமே வராது. அப்போ என்னன்னாக்கா தூக்கம் இல்லைனாக்கா ஹெல்த் 100%. என்ன தான் இதை வந்து வேர்ல்டுலேயே இந்த பெஸ்ட்டு குவாலிட்டி ஃபுட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு ப்ராப்பர் ஸ்லீப் இல்லைனாக்கா ஹெல்த் வீணாக போயிடும். தூக்கம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, அளவு சாப்பாடு கொடுத்துட்டு பசங்களை வந்து ஃபிசிக்கலி ஒர்க் அவுட் பண்ணாமல் சும்மா படிக்கிறது, அதுக்கப்புறம் டிவி பார்க்குறது, ஃபோன் கொடுக்கறது, இந்த மாதிரி இருந்தாக்கா குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்கனாக்கா 100% ஆரோக்கியமாக இருக்க மாட்டாங்க. ஓகே தான் இருப்பாங்க, ஓகே சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான் இருப்பாங்க. குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்குன்னா ஃபிசிக்கலி ஒர்க் அவுட்டு நல்லா பண்ணணும். அப்போ தான் குழந்தைங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஃபிசிக்கலி ஒர்க் அவுட் பண்ணும்போது மென்டலி ஃபிசிக்கலி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் இன்னொன்று நெக்ஸ்ட்டு, இந்த பிரித் எக்ஸசைஸ் பண்ணாங்கனாக்கா நம்ம லங்ஸோட கெப்பாசிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட வந்து எந்த நோயும் கிட்ட வராது. ஸோ மூச்சு பயிற்சின்னுவாங்க இல்லையா, அது வந்து அடல்ட்ஸ் தான் பண்ணணும், கிட்ஸு தான் பண்ணணும். இது அடல்ட்ஸ் மட்டும் தான் பண்ணணும் அப்படி இல்லை, கிட்ஸு கூட பண்ணலாம். நல்ல டீப் பிரித் பண்ணி பிரித் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்கனாக்கா ஸோ வந்து மூச்சு பயிற்சியில் நிறைய டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட் இருக்குது. இவங்க நார்மல் நல்ல மவுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மூச்சை உள்ளே ஹோல்ட் பண்ண வேணாம் குழந்தைங்க. அப்படி நல்ல ஒரு டீப் பிரித் இன் பிரித் அவுட் பண்ணிங்கனாக்கா லங்ஸோட கெப்பாசிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ ஒர்க் அவுட் ஃபிசிக்கலி ஒர்க் அவுட் பண்ணும்போது பாடி நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும், மைண்டும் சூப்பராக இருக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சமீப காலமாக நம்ம பார்க்குறோம், நிறைய விஷயம் பார்க்குறோம். என்னன்னாக்கா எங்கே பாரு ஒரே நான்வெஜ் ஹோட்டலாக தான் இருக்குது, நான்வெஜ் தான் ரொம்ப ஆட் வருது. அதுவும் இல்லாமல் அந்த நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு மாதிரி நான்வெஜ்ஜே பார்க்காத மாதிரி ரொம்ப கொடூரமாக சாப்பிட்றாங்க. அது வந்து குழந்தைங்க பார்க்கும்போது என்ன ஆகுனாக்கா ஸோ அதுதான் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, அடல்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஓ இப்படி சாப்பிட்டாக்கா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு. அப்படி கிடையாது, அவங்க ஒரு விளம்பரத்துக்காக அப்படி பண்ணுறாங்க. ஸோ நான்வெஜ் வந்து பார்த்திங்கனாக்கா லிமிட் இருக்குது. 50% வெஜிடேரியன், 50% நான்வெஜ் எடுக்கும்போது அந்த வெஜிடேரியனில் நார் சக்தி நீர் சக்திலாம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வராது. குழந்தையாக இருந்தாலும் சரி, அடல்ட்ஸாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எங்கே திரும்பினாலும் நான்வெஜ். இப்போ வெஜிடேரியன் ஹோட்டல் ரொம்ப கம்மியாயிடுச்சு, நான்வெஜ் ஹோட்டல் தான் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஆயில் அதிகமாக இருக்கும். நீங்கள் டாக்டர்ஸே நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, என்னென்னாக்கா ஆயில் ஃபுட்டு கம்மி பண்ணுங்கள், அவுட் சைட் ஃபுட்டை கம்மி பண்ணுங்கன்னு நிறைய டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறதை நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ வந்து அடல்ட்ஸாக இருந்தாலும் சரி, கிட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம நான்வெஜ் அதிகமாக எடுக்கும்போது வித்தவுட் ஒர்க் அவுட். சில பேர் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் நான்வெஜ் எடுத்தால் பிரச்சனை இல்லை. சில பேர் பார்த்திங்கன்னா அடல்ட்ஸு சரி, கிட்ஸாக இருந்தாலும் சரி, கிட்ஸும் எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ண மாட்டாங்க, அடல்ட்ஸும் சுத்தமாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நான்வெஜ் அதிகமாக எடுக்கும்போது அது என்னன்னாக்கா ஃபேட் கண்டென்ட் அதிகமாக ஆச்சுனாக்கா அப்போ என்னன்னாக்கா ஹெல்த் ப்ராப்ளம் 100% வரும். இது எல்லாம் எங்கன்னாக்கா ஆப்ஸில் தான் போய் நிற்கும். ஸோ நம்ம வயிற்றில் எல்லா ஃபேட்டும் வயிற்றில் தான் முதல்ல சேரும். எங்கே பிரச்சனை எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகுது, குழந்தையாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸ் அடல்ட்ஸாக இருந்தாலும் சரி, கிட்ஸாக இருந்தாலும் சரி, ப்ராப்ளம் நிறைய வர்றது எங்கன்னாக்கா ஆப்ஸிலேருந்து தான் வரும். ஏன்னா அங்கே தானே வந்து அதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா மோஷன் போகிறது, யூரின் போகிறது எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ ப்ராப்பர் மோஷன் போகலன்னா பிரச்சனை வரும், ப்ராப்பராக யூரின் போகலன்னா பிரச்சனை வரும். ஸோ வந்து நான்வெஜ் பார்த்தீங்கன்னாக்கா நான் சாப்பிட்றது தப்பு சொல்ல மாட்டேன், அளவோடு சாப்பிடுங்க. அதுவும் அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது, அந்த டைமிங்கில் சாப்பிடுங்க. இப்போ நம்ம ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தைங்களாம் நிறைய பார்க்குறோம், 10 மணி 11 மணி 11:30 மணி வரைக்கும் நிறைய குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து வீட்டுக்கு வரும்போது 12 மணி ஆகிடும். அவங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம வந்து சீக்கிரம் எழுப்பி விட்டுறோம். அப்போ குழந்தைங்க வந்து ப்ராப்பர் ஸ்லீப் இல்லைனாக்கா குழந்தைங்களோட ஆரோக்கியம் போயிடும் 100%. ஸோ நம்ம வந்து குழந்தைங்களுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது சாப்பிட்றது. குழந்தைங்கள அடல்ட்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ வந்து அன்டைமில் ஃபுட்டு சாப்பிட்டாக்கா 100% ஜீரணமாகாது. இந்த ஃபுட் பாய்சன் வந்து இப்போ நிறைய நம்ம கேள்விப்படுறோம். அப்போலாம் ரொம்ப ரேரு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடல்ட்ஸ் இல்லை, கிட்ஸு அடல்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட் பாய்சன் என்னன்னாக்கா இல்லை வெளியே சாப்பிட்டேன் சத்ராவில் ஸ்டொமக் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ வெளியே அவுட் சைடு ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற ஃபுட்டு தான் பக்கா குவாலிட்டி.
பசங்க வந்து நல்ல ஆயிலோடு இருப்பாங்க, நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்கனாக்கா வீட்டு ஃபுட்டு தான் த பெஸ்ட்டு. அவுட் சைடு ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவுட் சைடு ஃபுட்டு நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னாக்கா உங்களோட குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை நீங்களே கெடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ என்னன்னாக்கா வீட்டில் அவ்வளோ சமைக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறாங்க. அவங்க எந்த ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, ஸோ எப்படி குக் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அப்போ என்னன்னாக்கா நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை நம்மளே கெடுத்துக்கிறோம். ஸோ வந்து அவுட் சைடு ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. வீட்டில் சமைச்சு கொடுக்கறது தான் சூப்பர். ஸோ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா வீட்டில் சமைச்சு கொடுக்கும்போது அது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். அது வந்து நம்ம அப்பா அம்மா இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு அளவோடு கொடுப்பாங்க. நம்ம அவுட் சைடு கொடுக்கும்போது மெனு கார்டு பார்த்தோன்னே விதமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சாப்பிட்டு வயிறு ஃபுல்லானாலும் என்ன பண்ணுவோம், சரி இது ஏதோ புதுசாக இருக்கே, இது டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ஹெல்த்தை நம்மளே வந்து கெடுத்துக்கிறோம். ஸோ வந்து வீட்டில் சாப்பாடு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு ப்ராப்பர் ஸ்லீப்பு, ப்ராப்பர் ஃபுட்டு, அதுக்கப்புறம் ப்ராப்பர் உடற்பயிற்சி. அடல்ட்ஸாக இருந்தாலும் சரி, கிட்ஸாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணாக்கா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.